முறுக்கு அவல் பொரி மஞ்சரப்பேட்டை. ஹாய் அண்ட் வெல்கம் டு சீ தமிழ் வழங்கும் மஞ்சரப்பேட்டை. நான் இன்னும் சித்தூர்ல தாங்க இருக்கேன். இன்னொரு ஃபேமஸான இடம் பாத்தீங்கன்னா குர்ரம் கொண்டா அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குங்க. அது ஆக்சுவலா வந்துட்டு ஒரு மலை மேல ஒரு ஃபோர்ட் கட்டியிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா 40 மாஸ்க் இருக்கான். அந்த 40 மாஸ்க்கும் இப்ப வந்து இடிஞ்சு போன நிலைமையில தான் இருக்கு. பெர்ஷியால இருந்து வந்து ஒரு சூஃபி செயின்ட் வந்து அங்க செட்டில் ஆகி இஸ்லாம வந்துட்டு அங்க வந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த இஸ்லாமோட மருத்துவமையை வந்துட்டு அவர் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்திருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா விஜயநகரம் எம்பையர்ல இருக்கிற அந்த ராஜாக்கள்லாம் அங்க ஒரு பெரிய போட்டோ கட்டி அது உள்ள ஒரு பேலஸும் ஏற்படுத்தியிருக்காங்க. பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஹில் மேல ஏறி போறதுக்கு வந்துட்டு ஒரு குதிரை தேவைப்படுறதுனால எல்லா ராஜாக்களும் வந்துட்டு அந்த குதிரையில தான் போவாங்களாம். அதனாலதான் அந்த பேர் வந்து குர்ரம் கொண்டா. ஓகேங்க, இப்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணதுக்காக போயிட்டு இருக்கேன். என் கூட வாங்க, நீங்களும் அந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சித்தூர் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? அப்படியே வந்தேன், சரி ஏதாவது ஸ்வீட் சாப்பிடலாம். இங்க வந்து சித்தூர்ல ஸ்வீட் எல்லாம் அந்த பால் வச்சு செய்யற ஸ்வீட் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாங்க. சரி ஏதாவது வித்தியாசமான ஸ்வீட் சாப்பிடலாம்னு தோணுச்சு. பார்த்தா உங்க கடை பார்த்தேன், வந்தேன். உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் ரவி பாபுங்க. ரவி பாபு. ரவி பாபு. சொந்த ஊர் இது? சொந்த ஊர் சித்தூர். இங்கதான் பிறந்து வளர்ந்தீங்க? இங்கே பிறந்து. உங்களுக்கு ஸ்வீட் கடை வைக்கணும்னு எப்ப ஆசை வந்தது? எங்க ஃபாதர் முதல்ல வச்சிருந்தாங்க 72ல. இதே இடத்துலயா? இதே இடத்துல இந்த ஸ்ட்ரீட்லயே. இப்போ உங்களுக்கு வந்து ஸ்வீட்ன்றது வந்து சித்தூர்ல என்ன மாதிரியான ஸ்வீட் ரொம்ப விரும்புறாங்க? இங்க வந்து பால்கோவா ஸ்பெஷல். சித்தூர் பால்கோவா. சித்தூர் பால்கோவா. ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் ரொம்ப ஃபேமஸ் பால்கோவா. இங்க வந்து இது டெய்லி அதிகமா இருக்கிறதுனால பால்கோவா அதிகமா இருக்கு. சரி சரி. விரும்பி சாப்பிடுறது பால்கோவா. அதிகமா சாப்பிடுறது பால்கோவா தான். ஓகே, மற்றபடி வேற என்னென்ன ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கு? வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 ஐட்டம்ஸ். அதுல ஆர்டர் ஐட்டம் இருக்கு, ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, கீ ஐட்டம் எல்லாம் நல்லா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். ஸ்பெஷல் ஐட்டம்ல என்னெல்லாம்? ஸ்பெஷல்ல உங்களுக்கு வந்து கீ மைசூர் பாக்கு, நந்தினி கேக், அமுல் பவுடர் போட்டு செய்யுது, ட்ரை ஃப்ரூட் லட்டு. அது சும்மா நல்லா அருமையா இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு லட்டு. என்னெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுவீங்க அதுல? ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து காஜு, கோகனட்டு, பாதாம், கேஷ்யூ, எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் போடுறீங்க. நல்ல டேஸ்டா இருக்கும். இங்க வந்து சேவரிஸ்ல என்னெல்லாம் இருக்கு? ஆந்திரா முறுக்கு ஃபேமஸுங்க. ஆந்திரா முறுக்கு ரவுண்டா இருக்கும். அதை இங்க சக்கோடி அனுவாங்க. என்ன பேரு? சக்கோடி. அது என்ன அதுல டிஃபரன்ஸ்? வெறும் முறுக்கு சின்ன சின்ன ரவுண்டா இருக்கும். அது இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கும். இது என்னது? இது பாவக்காய் சிப்ஸுங்க. பாவக்காயில சிப்ஸ் போடுறது. வெரி குட். பாவக்காய் சிப்ஸ் இதெல்லாம் வந்து டே டு டே பேசிஸ்ல அப்படியே டெய்லி லிமிட்டா போடுவோம். டே டு டே. இது அது வந்து முந்திரி பக்கோடா, ஆனியன் பக்கோடா, 2 வெரைட்டி இருக்கு. ஆனியன் கொஞ்சம் ரேட் கம்மி, இது வந்து ரேட் அதிகம். இது வந்து ரெகுலர் ஐட்டம் சார். காரா பூந்தி மிக்சரு. ஸ்பெஷல் மிக்சர் இது ஸ்பெஷல் மிக்சர் வந்து கோகனட் வருங்க. ஸ்வீட் இது வரும், மிக்ஸ் ஆகி வரும். ஸ்வீட் இருக்கும் அதுல. ஓகே, பாம்பே மிக்சரு, சக்கோடி. அதான் சக்கோடியா? அது வந்து முறுக்கு மாதிரியே ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். பிரமாதம். இந்த மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் வச்சிருக்கீங்க. ஓகே. சோ இன்னைக்கு நான் வந்து எதை டேஸ்ட் பண்ணலாம்? ட்ரை ஃப்ரூட் லட்டு டேஸ்ட் பண்ணலாமா? ட்ரை ஃப்ரூட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். உடம்புக்கு நல்ல போஷாக. ஆமா, நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ட்ரை ஃப்ரூட் லட்டு. அதான் பால்கோவா வேற ஃபேமஸ்ன்ட்டீங்க. அதையும் டேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, அப்போ எனக்கு ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டும் கொஞ்சமா பால்கோவா கொடுங்க. இன்னைக்கு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம்.
ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு, பாதாம், முந்திரி, ஏகப்பட்ட விஷயங்களோட. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் சார்? வெள்ளத்தை நல்லா இதில் போட்டு தண்ணி வச்சு பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு ஐட்டமாக போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய், இந்த முந்திரி, இது வந்து இது போடுவாங்க கசகசா, அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இதுவான பிற்பாடு மாமூலாக லட்டு மாதிரி பிடிச்சி. இது பீஸ் கணக்கா கிலோ கணக்கா? வெயிட் 200 kg. பீஸ் ரேட் வந்து 10 rupees. 10 rupees ஒரு பீஸ். நல்ல சேல்ஸ் ஆகுது. அடடா, தேங்க்யூ சார். இப்போ வந்து நான் இதை சாப்பிட்றேன். அடுத்தது பால்கோவா கொடுங்க. ஓகே. ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பாருங்க, பிரமாதமா இருக்குது. பிரமாதமான டேஸ்ட்டுங்க. தேங்காய் கசகசாவோட அந்த ஸ்மெல் எல்லாம் அவ்வளோ பிரமாதமா தூக்குது. பாதாம், முந்திரி இதெல்லாம் வேற போட்டிருக்காங்க. அந்த பால்கோவா கொடுத்துங்க. இது எப்படி சார் கிலோ? கிலோ 160. 160 கிலோ. இது வந்து நீங்க இங்கே ப்ரிப்பேர் பண்றீங்க? ஓகே ஓகே, பிரமாதமா இருக்கு. தேங்க்யூ சார். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பிரமாதமான டேஸ்ட்டுங்க. கடிச்ச உடனே அந்த தேங்காய் கசகசாவோட இந்த ஸ்மெல், அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்குது. அதோட பாத்தீங்கன்னா டேட்ஸ், இந்த டேட்ஸோட டேஸ்ட் ஃபுல்லா இந்த டிஷ்ல ஏறி இருக்கு. முந்திரி, பாதாம், டேட்ஸ், தேங்காய் கசகசா எல்லாம் போட்டு நல்ல வெள்ளத்துல புடிச்சு இந்த மாதிரி அருமையான ஒரு லட்டு தயாரிச்சிருக்காங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம் இது. எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கு. உடம்புல வந்துட்டு அவ்வளவு பிரமாதமா போய் சேரும். டேட்ஸ் உடம்புக்கு எவ்வளவு நல்லதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து சித்தூருக்கு ரொம்ப ஃபேமஸான பால்கோவா, அதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அடடா, அருமை. நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குங்க. அந்த பால்கோவா, அந்த பாலோட அந்த ரிச் ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்குது. ஸ்வீட் வந்து லிமிட்டா இருக்கு, ரொம்ப திகட்ட இல்லை. அந்த நெய்யோட இந்த ஸ்மெல்லு, அந்த பாலோட இந்த ஸ்மெல்லு, டேஸ்ட்டு சான்ஸே கிடையாதுங்க. நீங்க சித்தூர் சைடு வந்தீங்கன்னா சர்ச் ரோட்ல இருக்கிற தேஜா ஸ்வீட்ஸ்க்கு வாங்க. இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ், சேவரி ஐட்டம்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிட்டு போங்க. அந்த ஆந்திரா முறுக்கு அது வேற ரொம்ப ஃபேமஸா, அதையும் வாங்கிட்டு போங்க. முறுக்கு அவல் பொரி,